ஒரு மிகப்பெரிய ஆளுமை தாக்கிட்டுன்னு அவர் ஒரு ஆளுமை தான். அந்த 3 பேர் வந்து 3 பசங்க இறந்துருக்காங்கன்னா அந்த 3 பசங்க அவங்களோட குடும்பங்கள் இல்லாமல் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்குல்ல. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்க. இது என்றைக்குமே அரசியல் பொறுத்தளவு வந்து எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பேசுகிறத விட சாதாரண மக்களுக்கு அந்த அரசியல் புரிதல் வராத வரைக்கும் இது தொடரத்தான் செய்யும். ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி பாதிப்புக்கு ஸ்டாலின் விசஸ் அழகிரி அதான் காரணம். ஆமாம் ஆமாம். இவங்க ரெண்டு பேரோட அதிகார பகிர்வு தான். அது அதிகாரத்தை இவங்க பங்குக்கிறதுல இவங்க 2 பேருக்கு ஒத்து வரல. ஸ்டாலினுக்கு அப்புறம் அதில் அடுத்த 2 ஜென்ரேஷனுக்கே வந்து முடிவு பண்ணிட்டாங்க இவர் தான் அடுத்த கொத்தடிமை, அடுத்த உதயநிதிக்கு அப்புறம் அடுத்த கொத்தடிமை அவரோட பையன். இந்த அளவுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட தாக்கிட்டு அவரோட ஃபேமிலியில் யாராவது வந்துருக்காங்களா? அதுக்கப்புறம் அந்த கோபாலபுரத்தில் இருந்து மட்டும்தான் நீங்கள் வந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. இதையே வந்து நீங்கள் முதல்ல கேள்வி கேட்கணும். ஒரு என்ன சொல்கிறது, சமூக நீதி, சமத்துவம், நாங்கள் எல்லா அதிகாரம் எல்லாமே நாங்கள் ரொம்ப கரெக்டாக பின்பற்றுறோம். நீங்கள் அப்படி பேச வர்ற நீங்கள் இது எப்படி ஒரு இடத்துல மட்டும் வர்றாங்கன்னு என்றைக்காவது மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு அது பதில் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வந்து கருணாநிதியோட கட்சி கிடையாது. அண்ணாதுரை இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாரு. அவர் தான் வந்து கொண்டு வராரு கட்சி வெளியே. அப்போ யார் ஆரம்பித்தாங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அதை கைப்பற்றியாச்சு. இது எங்கள் கட்சிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா கட்சி, எங்கள் தாத்தா கருணாநிதி இப்படியே தான் அவங்க பேசுவாங்க. நீங்கள் அண்ணாதுரையும் அவரையும் மறந்துட்டீங்க. இதுக்காக பாடுபட்ட ஒட்டுமொத்த தலைவர்களையும் மறந்துட்டீங்க. இவங்க திட்டங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோட திட்டங்கள் எங்கே திரும்பினாலும் கருணாநிதி அவர் மட்டும் தான் திமுக உழைச்சிருக்காரு. வேறு யாரும் உழைக்கவே இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் நூலகத்துக்கு வந்து கருணாநிதியோட பேரை வைக்கிறீங்க. என்ன காரணத்துக்கு வைக்கிறீங்க? அது ஒரு அறிவு சம்மந்தப்பட்டது. அதனால தான் நீங்கள் அவரோட பேர் அங்கே வைக்கிறீங்க. கரெக்ட். அப்போ டாஸ்மார்க் நீங்கள் ஏன் வைக்கல? திமுக வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா 2 தடவை தான் வந்து அவுட் ஆஃப் சென்னையில் வந்து அந்த பொதுக்கூட்டங்கள் நடக்குது. அங்கே நடத்துறீங்க. நீங்கள் அவர் தம்பி அவர் அண்ணனை போய் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பாசப்படிப்பு நீங்கள் சன் டிவி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரே பாட்டெல்லாம் நம்மை போல் அண்ணன் தம்பி பயங்கரமாக பாட்டெல்லாம் போடுவாங்க. உங்களால் அடிச்சுட்டு செத்துன்னு தான் பாவம். அதெல்லாம் அவங்களாம் நினைக்கும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து திமுக உணர வேண்டியது யாருன்னா திமுக தான். தான் ஒரு அடிமைங்கிறதே தெரியாமல் இருக்கிறனால தான் அவங்க வந்து அப்படியே இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது எப்படி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் எப்படி அவரோட இது பண்ணி பகுத்தறிவு பேசுகிறவங்க அதை கேள்வி கேட்குறோம். அங்கே தான் கேள்வி கேட்கணும். அதை இங்கே நம்மக்கிட்ட கேள்வி கேட்குற அவசியம் கிடையாது. அதுதான் அந்த அதிகார போதைங்கிறது. அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட இல்லாத பண வசதி எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்குது. அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நாங்கள் தான் இருக்கணும், எங்கள் குடும்பம் தான் இருக்கணும். அதனால தான் அந்த குடும்ப கட்சின்னு சொல்கிறது கோபாலபுரம் கட்சின்னு சொல்கிற காரணமும் அதுதான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளர் திரு சிவசங்கர் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு சார். செய்திகள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆமாம், ஒரு காலத்தில் வந்து அண்ணன் தம்பிக்கு மிகப்பெரிய ஒரு அந்த கட்சியினுடைய தலைமை யாருக்கு வரணும், யார் பொறுப்பு வாங்க போகிறோம்னு ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடந்துச்சு. அதில் பல உயிர்களுமே போயிருந்துச்சு. இப்போ எல்லாம் கொஞ்சம் குழாவி ஒன்றா இருக்காங்க போலயே. இதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது சாதாரண மக்கள் தான். இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அது வந்து ரத்த உறவுங்கிறது வந்து என்னைக்காக இருந்தாலும் வந்து அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்களுக்கு பாசம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு யார் பதில் சொல்கிறா? நீங்கள் மதுரை வரலாறு இவர் வந்து தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து அந்த சவுத் சைடு ஃபுல்லாக இவர் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் டிஎம்கேங்கிறதுக்காக தான் வந்து இவர் மதுரைக்கு அனுப்பப்படுறாரு. அதாவது அழகிரி என்றால் மதுரை அப்படின்னா சவுத் சைடில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வேணுங்கிறதுக்காக தான் இந்த மதுரைக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புறீங்க, எல்லாமே நல்லபடியாக போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ஏற்கனவே இருந்த தலைவர்கள் வந்து இவரோட 2 பேருக்கு கிளாஸ் ஆகுது. தாக்கிட்டினன் அந்த கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமான கொலை வழக்கு. இதோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது அதோட கொடூரமானது. அவரோட பையன் வந்து கடைசி பட்டி எங்கள் அப்பா என்ன தனக்குத்தானே குத்திக்கிட்டு செத்தாரான்னு கேட்டிருப்பாரு. இன்னும் யார் செஞ்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிரூபிக்க முடியாததுனால கோர்ட்லேருந்து வெளியே வர்றாங்க. அவர் பையன் கேட்டது நம்ம ஆர்டிஃபிஷியல் எதுவும் சொல்லக்கூடாது. அவர் பையன் கடைசி ஜட்ஜ்மெண்ட் வரும்போது எங்கள் அப்பா என்ன தனக்குத்தானே குத்திக்கிட்டு செத்தாரா, கட்சிக்காக எவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. சரி, அது ஒன்று. அது 2000 காலகட்டங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தினகரன் அதில் ஒரு 3 பேர் எரித்து கொல்லப்பட்டார்கள். இவங்களோட 2 பேர் சண்டையில் பாதிக்கப்பட்ட அந்த 3 பேருக்குள்ள இப்போ யார் பதிச்சு? இப்போ இவங்க 2 ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் அடிச்சுக்கிடுவீங்க, நீங்கள் சேர்ந்துக்கிடுவீங்க. மாங்காய் புளித்தது இது மாதிரிலாம் வந்து தமிழை வச்சு வியாபாரம் பண்ணது யார்? வியாபாரம் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட அழகான தமிழில் பேசி மக்களை கவர்ந்து தவறான விஷயங்களை அழகான தமிழில் தவறான விஷயங்களை வந்து பேசி மக்களை கவர்ந்து அந்த ஓட்டாக மாற்றி இவங்க அதிகாரத்தில் இருக்கிறதா இவங்களோட எப்போவுமே அதோட வேலை தான் வந்து திமுகவோட வேலை. இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி யார் பதில் சொல்லுவாள்? இன்றைக்கி தாக்கிட்டன் கொலை வழக்கு தாக்கிட்டன் அவரோட குடும்பமாக இருக்கட்டும், அந்த 3 பேர் எரித்து கொல்லப்பட்டார்கள் அவங்களா இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க குடும்பம் நடுரோட்டில் நிற்குது. நடுரோட்டில்னா பாதிக்கப்பட்டவர்கள். ஒரு மிகப்பெரிய ஆளுமை தாக்கிட்டுன்னு அவர் ஒரு ஆளுமை தான். அந்த 3 பேர் வந்து 3 பசங்க இறந்துருக்குறாங்கன்னா அந்த 3 பசங்க அவங்களோட குடும்பங்கள் இல்லாமல் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்க. இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து அழகிரி பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார்.
எப்படியாவது என்ன சொல்கிறது, இவரை தலைமை பண்பு கொண்டு வரணும்னா ஒருத்தர் சமாதானப்படுத்தாமல் அவங்களால அதை கொண்டு வர முடியாது. அதற்கான ஏற்பாடுகள் தான் அவர் பண்ணினார். இப்போ நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்க, பாவம் பாதிக்கப்பட்ட வந்து நடு ரோட்டில் நிற்கிறான். இதெல்லாம் வந்து மக்கள் தான் இது என்றைக்குமே அரசியலை பொறுத்தளவு வந்து எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பேசுகிறத விட சாதாரண மக்களுக்கு அந்த அரசியல் புரிதல் வராத வரைக்கும் இது தொடரத்தான் செய்யும். சாதாரண மக்கள் புரியணும். இப்போ இந்த 3 பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? ஏற்கனவே ஒருத்தர் கொலை செய்யப்படுகிற அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? இன்னொரு பெரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெலவெண்ட் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், அந்த லீலாவதி கொலை வழக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பேருமே பேனர் வைப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி பாதிப்புக்கு ஸ்டாலின் விசஸ் அழகிரி அதான் காரணம். ஆமாம் ஆமாம், இவங்க 2 பேரோட அதிகார பகிர்வு தான். அது அதிகாரத்தை இவங்க பங்குங்கிறதுல இவங்க 2 பேருக்கு ஒத்து வரல. ஏன்னா ஸ்டாலின் திருமங்கலம் ஃபார்முலாலாம் கொண்டு வந்தாங்க, அவர் எப்படி ஜெயிக்க வச்சாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்காக வந்து பாதிக்கப்படுற மக்களை நீங்கள் பாதிப்படை செய்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. சாதாரண மக்கள் புரிந்து கொண்டு இங்கே என்ன நடக்குது, பாலிடிக்ஸ்னால் என்னங்கிற அந்த பேசிக் நாலேஜ் வந்து மக்களுக்கு வரணும். நீங்கள் வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசுகிறாங்கன்னா அது அரசியலாக மட்டும்தான் பார்க்குறாங்க. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களோ, அந்த தொகுதியை சேர்ந்த மக்களோ கொஞ்சமாக யோசிச்சாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு 3 பேர் இறந்தாங்களே, யாருக்காக இறந்தாங்க, இவங்க தான் கொளுத்துறாங்க, என்ன காரணத்துக்காக 2 பேருக்குள்ள சண்டையில் தான் வந்து ஏதாவது யார் பெருசு, இவரா அவரா, யார் அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஒரு சர்வேல தான் அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இன்றைக்கி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மனுஷன் இதெல்லாம் யாரும் பார்க்குறதே கிடையாது. அது அவர் மறுபடியும் நான் தாக்கட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் ஒரு மு.க. ஸ்டாலின் வரதுக்கு முடியலேருந்து அவர் ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்கிறார். அவர் நல்லா வளர்ந்து வரும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஒத்து வரல. இப்போ அவர் பாதிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அதாவது தாக்கட்டுன்னு கொலை வழக்குக்கு அப்புறம் அவரோட அவரோட குடும்பத்துலேருந்து பெருசாக யாருக்கும் டிஎம்கேல எனக்கு தெரிஞ்சு சோபிக்கலை, பெரிய லெவலில் வரல. ஆனால் உங்கள் குடும்பத்தில் அப்படி இல்லையே. ஸ்டாலினுக்கு அப்புறம் அதில் அடுத்த 2 ஜென்ரேஷனுக்கே வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இவர் தான் அடுத்த கொத்தடிமை, அடுத்த உதயநிதிக்கு அப்புறம் அடுத்த கொத்தடிமை அவரோட பையன். இந்த அளவுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்ட தாக்கட்டுன்னு அவரோட ஃபேமிலியில் யாராவது வந்திருக்காங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கை கொடுத்து தூக்கி விடவே இல்லையே. பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் எந்த விதத்தில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களும் தயாராக இல்லை. அவரோட பேட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்க அடுத்த தலைமுறைக்கு வெளியிலேருந்துலாம் ஆள் தேடலை. ஏன்னா கட்சியில் உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதனால தான் சொல்லுது கோபாலபுர கட்சின்னு தான் சொல்லணும். இதை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லக்கூட கோபாலபுரம் முன்னேற்ற கழகம் சொல்கிற காரணம் என்னென்னா, அந்த கோபாலபுரத்தில் இருந்து மட்டும்தான் நீங்கள் வந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. இதையே வந்து நீங்கள் முதல்ல கேள்வி கேட்கணும். ஒரு என்ன சொல்கிறது, சமூக நீதி, சமத்துவம், நாங்கள் எல்லா அதிகாரம் எல்லாமே நாங்கள் ரொம்ப கரெக்டாக பின்பற்றுறோம், நீங்கள் அப்படி பேச வர்ற நீங்கள் இது எப்படி ஒரு இடத்துல மட்டும் வர்றாங்கன்னு என்றைக்காவது மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு அது பதில் தெரியும். இப்போது நீங்கள் வந்து பாமக இஷ்யூ, அதுவும் பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது. பாமக விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொந்தமாக ஆரம்பித்த கட்சின்னு வைங்களா, நீங்கள் வந்து யாரை வேணால் கொண்டு வரலாம். இப்போ விஜயகாந்த் அவரோட கட்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து கேள்வி கேட்கணும். அது அவர் தான் ஆரம்பிச்சது. அவர் வந்தார். அதுக்கப்புறம் அவங்க மனைவி அவங்களோட பிரதர் வர்றாங்க, அவங்களோட பசங்க. ஏன்னா அவர் ஆரம்பிச்ச கட்சியில் நீங்கள் போய் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இது அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. திமுகங்கிறது வந்து கருணாநிதி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. இந்த வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா கருணாநிதி கட்சி கிடையாது. முதல்ல திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வந்து கருணாநிதியோட கட்சி கிடையாது. அண்ணாதுரை இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாரு, அவர் தான் வந்து கொண்டு வராரு கட்சி வெளியே. அப்போ யார் ஆரம்பித்தாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அதை கைப்பற்றியாச்சு. இது எங்கள் கட்சிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா கட்சி, எங்கள் தாத்தா கருணாநிதி இப்படியே தான் அவங்க பேசுவாங்க. நீங்கள் அண்ணாதுரையும் அவரையும் மறந்துட்டீங்க, இதுக்காக பாடுபட்ட ஒட்டுமொத்த தலைவர்களையும் மறந்துட்டீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த யார் கேட்கணும்னா திமுக தொண்டர்கள் தான் அதை கேட்கணும். நம்ம கேட்குறதுனால வந்து பெரிய எஃபெக்ட் ஆகுமானலாம் கிடையாது. இவங்க திட்டங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோட திட்டங்கள் எங்கே திரும்பினாலும் கருணாநிதி அவர் மட்டும் தான் திமுக உழைச்சிருக்காரு, வேறு யாரும் உழைக்கவே இல்லையா? நல்ல திட்டங்களுக்கெல்லாம் கருணாநிதி பேர் வைக்கிறீங்கல்ல. கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன் ஒரு நியூஸ் பார்த்தேன், அதை ஒரு பொது கழிப்பிடத்துக்கு வந்து கக்கன் அவரோட பேர் வச்சுருக்கிறீங்க. கக்கன் பேர் இல்லை, அண்ணாதுரை அவரோட பேரை சேர்த்து வச்சுருக்காங்க. இதில் இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நீங்கள் அதே மாதிரி கருணாநிதி பேர் வைக்க வேண்டியானே, கருணாநிதி பொதுக்கழிப்பிடம் வைக்க வேண்டியான, ஏன் உங்களுக்கு அந்த மனசு வர மாட்டேங்குது? அதையே நீங்கள் அவருக்கு முன்னாடியே இந்த தலைவர்கள் கக்கனாக இருக்கட்டும், அவர் அண்ணாதுரை, அந்த நியூஸ்லாம் வரும்போது அது பெரிய சர்ச்சையாச்சு. ஆனால் அதை யாரும் பெருசாக எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எல்லா இடத்துக்கும் இவங்க வைக்கிறீங்களா? அதே மாதிரி இப்போ இங்கே இந்த டாஸ்மார்க் அந்த இடத்துல கருணாநிதி பேர் உங்களால் வைக்க வேண்டியானே, நீங்கள் தானே அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க. அதாவது உங்களுக்கே தெரியுது, ஏன் நீங்கள் வைக்கல? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் நூலகத்துக்கு வந்து கருணாநிதியோட பேர் வைக்கிறீங்க, என்ன காரணத்துக்கு வைக்கிறீங்க? அது ஒரு அறிவு சம்மந்தப்பட்டது, அதனால தான் நீங்கள் அவரோட பேர் அங்கே வைக்கிறீங்க, கரெக்ட். அப்போ டாஸ்மார்க் நீங்கள் ஏன் வைக்கல? நீங்களே சொல்லுங்கள், என்ன காரணத்துக்கு வைக்கல? இது அறிவு சம்மந்தப்பட்டது, வச்சா நல்லா இருக்குன்னு தெரியுது. ஆனால் இது அறிவு சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒரு குடும்பத்தை கெடுக்கக்கூடியது, ஒரு சமுதாயத்தை கெடுக்கக்கூடியது. ஆனால் உங்களுக்கு தெரியுது இல்லை, அது தவறுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் நீங்கள் அதில் வைக்கிறது கிடையாது. ஸோ சாதாரண மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷன் அதை எதை நோக்கி போகணுங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்.
சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அழகிரி அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே இதுக்கு முன்னாடி இந்த அரசியல ஃபாலோ பண்ணி வந்தவங்களுக்கு தெரியும் அழகிரி யாரு அப்படின்னு. ஆனா இப்போ அதிகமா யாருக்கும் அழகிரி யாரும் தெரியாது. ஒரு 10 வருஷமா ஒரு சைலண்டாவே இருக்கு. ஏற்கனவே 11 வருஷம் திமுகவே 10 வருஷம் திமுகவே சைலண்டா இருந்தது. இப்போ இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவர் இந்த 2021 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அழகிரி வந்து இவருக்கு ஆப்போசிட் தான் பேசினாங்க. நிறைய மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா அவர் பேசியிருக்கிறாரு. இப்போ வேற வழி கிடையாது, அவருக்கும் வயசாயிருச்சு, இவர் வழி கிடையாது, மறுபடியும் வந்தாலும் கட்சியில நமக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், நீர் அடித்து நீர் விலகா போகுது அப்படின்ற மாதிரி அண்ணன் தம்பி. இல்ல வேற ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணு நீங்க 21 எலெக்ஷன்ல வந்து அவர் சப்போர்ட் பண்ணல. நீங்க ஓப்பனா வந்து டிஎம்கே ஓட்டு போடுங்க, சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு வந்து அவர் எந்த இடத்துலயும் சப்போர்ட் பண்ணவே இல்லையே. நீங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் இன்னைக்கு வந்து பேசல அர்த்தம் இருக்குது. அன்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல, நீங்க இப்போ வந்து பேசுறீங்கன்னா என்னதான் உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இப்போ நீங்கள் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில் நடத்த போகிறாங்க. அதாவது திமுக வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா 2 தடவை தான் வந்து அவுட் ஆஃப் சென்னையில் வந்து அந்த பொதுக்கூட்டங்கள் நடக்குது. இது வந்து 3rd டைம் நினைக்கிறேன். இப்போது அங்கே நடத்துறீங்க, நீங்கள் அவர் தம்பி அவர் அண்ணனை போய் பார்க்க போகிறீங்க, நீங்கள் பாசப்படிப்பு, நீங்கள் இந்த சன் டிவி ஓப்பன் பண்ணினீங்கன்னா ஒரே பாட்டெல்லாம் நம்மை போல் அண்ணன் தம்பி பயங்கரமாக பாட்டெல்லாம் போடுவாங்க. உங்களால் அடிச்சுக்கிட்டு செத்தவன் தான் பாவம். அதெல்லாம் அவங்களாம் நினைக்கும் போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து திமுக உணர வேண்டியது யாருன்னா திமுக தான். திமுக சாதாரண காலமாக அடிமைப்பட்டே கிடக்காமல் இல்லை, அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதையும் அவங்க வந்து அதான் சொல்கிறேன், தான் ஒரு அடிமைங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் தானே இருக்கிறாங்க. தான் ஒரு அடிமைங்கிறதே தெரியாமல் இருக்கிறனால தான் அவங்க வந்து அப்படியே இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது எப்படி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் எப்படி அவரோட இன்பநிதி, இது எவனா ஒருத்தன் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. இவங்களோட திமுகவோட பெரிய பாயிண்ட் என்னென்னா இதுக்கு எடுத்தாலும் பகுத்தறிவுங்கிறத எவனா ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா இது எப்படி இப்போ சரியாகும்? வேறு யாருமே இல்லையா? சரி, துரைமுருகனோட இவருக்கு எந்த விதத்தில் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? துரைமுருகன் நல்லவராக கெட்டவராங்களுக்கு வரல. ஏன்னா அவர் அடித்த கொள்ளைக்கெல்லாம் வந்து சம்மந்தம், அவர் வந்து அவ்வளோ கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க. 11 முறையோ காட்பாடியில் இருக்கிற இந்த காட்பாடி ஒரு பெரிய நல்ல தொகுதியெல்லாம் இன்னும் மாறவே இல்லை இன்னை வரைக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 முறை, ஏன்னா எனக்கு இந்த கேள்வி அடிக்கடி எழும். ஏன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த தொகுதி மிகப்பெரிய லெவலில் நீங்கள் மாற்றலாம். ஸோ அதாவது முதல் முறையில் மாற்ற முடியலன்னா 2வது முறை 3வது முறை மாற்றலாம். 10 தடவைக்கு ஒரே தொகுதியில் இருக்கிறீங்க. இன்னை வரை நீங்கள் எதுவுமே அந்த தொகுதி எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்பெஷலைசேஷனாக இருக்குதா? நீங்கள் சொல்லுங்க பாப்பா. எந்த ஸ்பெஷல்? அதனுடைய வெளிப்பாடு தானே இப்போ வாக்கு எண்ணிக்கை. வெறும் 900 ஓட்டுல ஜெயிச்சாரு. ஒரு காலத்துல 40,000 30,000 லீடிங்ல ஜெயிச்சாரு. இப்ப 900 ஓட்டு லீடிங்ல ஜெயிக்க வந்தாரு. என்னன்னா ஜெயிச்சா போதும், நம்ம என்ன இருந்தாலும் இவங்க நமக்கு தான் போடுவாங்க. அந்த அவரோட அதே தொகுதியில் தான் ஒரு பையனுக்கு எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது வந்து அந்த எலெக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அளவுக்கு மீறி பணப்பட்டுவாடா நடந்தது அப்படிங்கிறது. இவங்களுக்கு அந்த சிந்தனைலாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா 10 முறை 11 முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லை, அந்த வாய்ப்பு நீங்கள் இந்த தொகுதி நீங்கள் எந்த லெவலுக்கும் கொண்டு போயிருக்கலாம். அதை நீங்கள் கொண்டு போகலையே. அதையும் மக்கள் இது நான் மறுபடியும் நிறைய இடங்கள் நான் சொல்ல வர்றது என்னன்னா, மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் அரசியல் அறிவு இல்லாத வரைக்கும் இவங்க என்ன வேணால் செய்வாங்க. ஏன்னா 11 முறை திரும்ப ஒரே ஆளே சூஸ் பண்ணுறீங்களா, அவர் எதுவுமே செய்யலைங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அப்படியுமே அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க. அதுதான் மாறணும். ஏன்னா நீங்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கல. அந்த எந்த இடத்துல அந்த கேள்வி வரும்? அதாவது அண்ணன் தம்பி, அண்ணனுக்கே விட்டு கொடுக்க மனம் இல்லை தம்பிக்கு. ஒரு காலத்துல கலைஞரே சொல்லி இருக்காரு. அதாவது ரொம்ப அழகிரி வந்து கலைஞரே வந்து ஒரு லெவலுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது, தலையை மீறி போயிட்டாருன்ற மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில நமக்கான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு யோசிச்சு பார்த்தாங்களா? கிடைக்காதுன்னா இவங்க வந்து கூடவே எத்தனை ஒரு 50 வருடம், அதை சரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு தார்மீகமாக ஒரு பொறுப்பு இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க, கம்பெனியோ ஏதோ ஒன்று நடத்துறீங்க, நிறுவனம் நடத்துறீங்க, ஒருத்தர் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணணும்ல. நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணவே இல்லையே. ரெகக்னைஸ்னால் நீங்கள் ஒரு போஸ்ட்டு கொடுத்து வச்சுக்கிறீங்க, நீ பாட்டு காலத்துக்கு இதிலே இரு, முடிஞ்ச அளவு கொள்ளையடிச்சுக்கோ, அவ்வளோ நீ பாட்டுக்கு இரு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இவரை ஒரு அடுத்த ஸ்டாலினுக்கு அப்புறம் நீங்கள் இன்னொருத்தர் கொண்டு வரீங்கன்னா எந்த விதத்தில் வந்து அவங்க வந்து தகுதியானவர்கள் நீங்கள் நிரூபிக்கணும்ல. எந்த தகுதியுமே கிடையாது. அதை யார் கேட்குறேன்னா இந்த அவங்களோட திமுக தொண்டர்களாக இருக்கட்டும், மற்றவங்க அவங்களும் வந்து அதை ஏற்றுக்கிறத விட நான் இன்னும் கொத்தடிமையாக இருக்க தயாராக இருக்கிறேங்கிறாங்க. இந்த நிலை வந்து மாறணும். இந்த நிலைமை மாறாத வரைக்கும் பகுத்தறிவு பேசுகிறவங்க அதை கேள்வி கேட்கணும். அங்கே தான் கேள்வி கேட்கணும்ல. அதை இங்கே நம்மகிட்ட கேள்வி கேட்குற அவசியம் கிடையாது. எதுக்கு இடத்துல நாங்கள் பகுத்தறிவு சமத்துவம் சகோதரத்துவம் என்னெல்லாமல் பேசுகிறீங்க, அதை வந்து உள்ளுக்குள்ளே இருக்குதான்னா கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இத்தனை வருடங்களில் அதாவது இத்தனை வருடங்கள் யாராவது ஒரு இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அதுலேருந்து எம்எல்ஏஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. நீங்கள் அவங்களில் ஒரு ஆள் நீங்கள் ஒரு பேருக்கு சொல்கிறேன், நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆக்கக்கூடாது. இது வந்து உங்கள் கையில் தானே இருக்குது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு விஷயத்தை கொண்டு வரது வேறு. இப்போ நீங்கள் உங்கள் கையில் நேரடியாக பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஆட்சி பொறுப்பில் நீங்கள் நினச்சா நீங்கள் யாரை வேணால் சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஆண்டிமுத்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம், ஏன் ஆக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு டெப்யூட்டி சிஎம் கூட ஆக்கலாமே. சரி, டெப்டி சீஃப் மினிஸ்டரோட ஆக்கலாம், ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் தான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருக்கட்டும், பழங்குடியினருக்கு எல்லாருக்கும் நாங்கள் தான் வந்து பேக் போனாக இருக்கிறோம், சப்போர்ட்டாக என்னெல்லாமா பேசுகிறீங்க. உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. நீங்கள் நினச்சா நீங்கள் யாரை வேணால் சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம். ஏன் நீங்கள் ஆண்டிமுத்து ராசா அவருக்கு வந்து ஒரு விட கூட நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இது யார் நம்ம கேட்கணும், அவங்க இருக்கிறவங்க தான் கேட்கணும். அதே மாதிரி அவருக்கு ஏன் நீங்கள் ஒரு பொது தொகுதியில் ஒரு விட கூட நீங்கள் வந்து போட்டியிடுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல? ஏன் கொண்டே நீங்கள் தனி தொகுதியிலேயே கொண்டு நிறுத்துறீங்க?
திறமையானவர் தானே. நீங்கள் தானே சமத்துவம் பேசுறீங்க, சகோதரர் பேசுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு எங்கள் பின்னாடி தான் இருக்கிறீங்க சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஆண்டிமுத்துராஜா கொண்டு போய் ஒரு பொது தொகுதியில் நிறுத்துறீங்கன்னா அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அப்போ ஏற்றுக்கலாம். ஏதோ நீங்கள் மக்கள் வந்து சப்போர்ட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்களே. சரி, அதை விடுங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன். மகளிருக்கு வந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவீங்க. சகோதரி தானே, அவங்களோட சீஃப் மினிஸ்டராக்குங்க. இன்னொரு 1 வருஷம் இருக்குங்க. என்ன சொல்லணும், ஒரு 3 மாதம் நீங்கள் அப்படி செஞ்சுட்டிங்கன்னா வரலாறு மிகப்பெரிய இடம் கிடைக்கும். ஒரு ஆண்டிமுத்துராஜ் அவரை வந்து நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனீங்கன்னா அது வந்து பெரிய வரலாறு. ஏன்னா வந்து முதல் முறையாக காமராஜர் அவருடைய அமைச்சரவையில் தான் வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் வந்து தாழ்த்தப்பட்டவர் அதுலேருந்து வந்தவங்களுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு மிகப்பெரிய பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. கக்கன் அவருக்கு அதெல்லாம் வந்து காமராஜர் காலம் 67க்கு முன்னாடி தான். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பயங்கரமாக பேசுறீங்கன்னா இவங்களுக்காக இவ்வளோ உழைக்கிறோம் அவ்வளோ செஞ்சுருக்கோம் பேசுறீங்க. இன்னும் ஒரு 1 வருஷம் இருக்குது. நான் சும்மா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3 மாதம் ஆண்டிமுத்துராஜ் அவர் சீஃப் மினிஸ்டர் ஒரு பேருக்கு சொல்கிறேன். அடுத்த இன்னொரு 3 மாதம் கனிமொழியாக ஆண்டிமுத்துராஜ் வந்து வெளியில் இருக்கிறவங்க. கனிமொழி உங்களோட கூட சகோதரி தானே, ஸ்டெப் சிஸ்டர் தானே, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம்ல. அந்த அப்படி நீங்கள் கொடுத்தா நீங்கள் அது ஒரு பெரிய கேஜஸ் தானே. அதையே உங்கள் மனசு வர மாட்டேங்குது. சரி, சிறுபான்மையினருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. சிறுபான்மையினரில் யாராவது ஒரு ஆளுக்கு நீங்கள் சீஃப் மினிஸ்டர்ஷிப் கொடுங்க, ஒரு 3 மாதம் கொடுங்க. செஞ்சி மஸ்தான் எனக்கு தெரிஞ்ச சிறுபான்மையினர், நான் சும்மா ஒரு பேருக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் அவர் கொடுக்கலாம்ல. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களா சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறோம், அடுத்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க மகளிருக்கு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா வரலாறுல நீங்கள் வந்து மிகப்பெரிய இடம் இருக்கும். ஆனால் அந்த அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்குற மனசு உங்களுக்கு வரமாட்டேங்குது இல்லை. ஏன்னா கூட நீங்கள் சொன்ன மாதிரி கூட பிறந்த அண்ணனுக்கே விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க? இந்த பகுத்தறிவு கேள்வியில் நீங்கள் எங்கே கேட்கணும்னா இங்கே தான் கேட்கணும். இந்த கட்சிக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் கொண்டு இதை வந்து அவங்க தொண்டருன்னு கேட்கலாம், நம்ம ஒரு சாதாரண மக்களாக நம்ம கேட்கலாம். இது நீங்கள் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதுக்கு நீங்கள் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்கிட்டயோ இல்லை வேறு ஸ்டேட்டுக்கிட்டயோ ஹைகோர்ட்டுக்கிட்டயோ யார்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணுமா? நினச்ச நாளைக்கால நீங்கள் இந்த 3 விஷயங்களை நீங்கள் செய்யலாம். 3 விஷயம் பெரிய விஷயம், ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. அது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதுதான் அந்த அதிகார போதைங்கிறது. அது அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட இல்லாத பண வசதி எதுவுமே கிடையாது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நாங்கள் தான் இருக்கணும், எங்கள் குடும்பம் தான் இருக்கணும். அதனால தான் குடும்ப கட்சின்னு சொல்கிறது கோபாலவர் கட்சின்னு சொல்கிற காரணமும் அதுதான். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க நான் பாட்டு போட்டுருவாங்க அடுத்து அண்ணன் தம்பி போல அப்படிலாம் சொன்னீங்க. நீ பாருங்களேன், சன் டிவியில் இது சன் டிவி, கலைஞர் டிவி, இவங்க சப்போர்ட்டிவ் டிவிஸில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுற அன்னைக்கு இந்த சாங்ஸ் இல்லை, சும்மா சொல்கிறேன், இந்த சாங்ஸ் எல்லாம் வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம இப்போ அண்ணன் தம்பின்னு சொல்லி பாட்டு போட்டாலும் இந்த 2 கையனை இணைந்து அரசியல் களத்தில் அரசியலுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒதுக்கப்பட்டாருன்னு சொல்லலாம், இல்லை ஒதுங்கி விட்டாருன்னு சொல்லலாம். நம்ம 2 விதமாக நம்மளோட பார்வை எப்படி தான். ஒன்று கட்சியால் ஒதுங்கினதுக்கப்புறம் வந்து ஒதுக்கப்பட்டார் தான் கட்சி பார்வையில். அவர் தானாக ஒதுங்கிட்டார். இதுக்கு மேலே நமக்கு அதில் பெரிய பிரகாசமான எதிர்காலம் இல்லைங்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அது பார்க்குறதுக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய பொறுப்பு அவருக்கு எதுவும் கொடுக்கப்படவும் இல்லை. அவரும் அதை பெருசாக வந்து ப்ரெஷரைஸ் பண்ண மாதிரி இல்லை, பேட்டி கொடுத்த மாதிரியும் இல்லை. ஒதுக்கப்பட்டார், ஒதுங்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். அதை ஏதோ ஒரு வகையில் தம்பிக்கு அண்ணன் ஆதரவாக இருக்க போறாரு, வேற வழி இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு ஒரு வேற ஆப்ஷன் இல்லைல்ல. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க இப்போ கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தார் அப்படின்னா அவரை போய் ப்ரெஷரைஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. 2 ஆப்ஷன் தான். ஒன்று நீங்கள் சண்டை போடணும், இல்லை சரண்டராக போனால் என்ன இருந்தாலும் சரி டிஎம்கே காரன் சரண்டராக போயிட்டான் அந்த இதாக கிடைக்கும். ஸோ அதனால் அப்படி ஒரு ஒதுக்கப்பட்டார், ஒதுங்கி விட்டார். என்னோட கருத்தில் அதுதான். கட்சியால் ஒதுக்கப்பட்டார், தானாக ஒதுங்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சவார்கர் பற்றி ராகுல் காந்தி பேசினதை நீதிமன்றம் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தது. அதோட அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஸ்டாண்ட் இருக்கணும். இந்த காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், வந்து எப்போ பார்த்தாலும் இரட்டை நிலைப்பாடு தான் இருக்கும். இங்கே தமிழ்நாடுல எதுக்காக சொல்கிற கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, கேரளாவில் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இவங்களுக்குள்ள வந்து என்றைக்குமே ஒரே ஸ்டாண்ட் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா 2 நிலைப்பாடு. இந்த ரீசெண்டாக அந்த பகல்காம் அட்டாக் கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயராம் ரமேஷ் வந்து தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அதே சேம் டைமில் சசி தரூர் வந்து அங்கே நாட்டுக்காக சப்போர்ட் பண்ணி வச்சு. உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. முதல்ல ஏதோ ப்ளஸோ மைனஸோ லாபமோ நட்டமோ ஒரு ஸ்டாண்டில் எடுக்கணும். அது வந்து காங்கிரஸுக்கு என்றைக்குமே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட அந்த சாவர்கர் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி, அவரோட பாட்டி இந்திரா காந்தி, உங்கள் 2 பேருக்குள்ள 2 பேர் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா 2ல் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கணும். கட்சிக்குங்கிறது ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கணும். ஒன்று இவர் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் அவங்க சொல்கிறது தப்பாக இருக்கும், அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்தால் இவங்க சொல்கிறது சரியாக இருக்கணும். ஏதோ ஒன்று தான் ஸ்டடியாக இருக்கணும். அவங்க ஏற்கனவே வந்து வீர் சாவர்கர் பற்றி அவர் பேசியிருக்கிறாங்க, தபால் தலை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த வழியில் வந்தவர் தானே. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பாட்டின்னு சொல்லலாம், இல்லை உங்களை எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவங்க சொன்னால் நாங்கள் கருத்து ஏற்கலை, காங்கிரஸ் கட்சி வந்து ஏற்கலை, அவங்களுக்கு காங்கிரஸுக்கு சம்மந்தம் உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு ஸ்டாண்டு தானே எடுக்க முடியும். ஒன்று அவங்க சொல்கிறத நீங்கள் மறுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வீர சாவர்கர் வந்து நீங்கள் தப்பாக பேசணும். அதை நீங்கள் எந்த இடத்துல மறுக்க மாட்டேங்கிறீங்கல்ல. மறுக்கலாம் என்ன நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்க. அதான் பாட்டி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அதாவது எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஆனால் 2 பேர் காங்கிரஸ். இது எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க முதல்ல. ஏதோ ஒன்று
ராகுல் காந்தி இப்போ நான் தான் வந்து காங்கிரஸோட தலைமை பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறதா கரெக்டு, நான் ஒரு லீடராக இருக்கிற காங்கிரஸில் நான் சொல்கிறதா கரெக்டு, எங்கள் பார்ட்டி சொன்னது பார்ட்டியில் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் சொன்னதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அந்த ஸ்டாண்டு கிடையாது. அதை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் இவங்களை பற்றி தப்பாக பேசுங்க. கோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீங்க, ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான தகவல்களை நீங்கள் பரப்பக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து வீர் சாவர்கர் வந்து மன்னிப்பு கேட்டார்னு சொல்லி அப்போ வந்து காந்திஜி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, காந்திஜி நீங்கள் கொண்டாடுறீங்க, அப்போ அவர் அதே மாதிரி ரெலவெண்ட்டாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாருல்ல, ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் கொடுக்குறாரு, அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களான்னு தான் கேட்குறாங்க. இப்போ இது தப்புன்னா அது தப்பு, இது சரினா அதுவும் சரிதானே. பண்ணதான் காந்தியும் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி தானே பண்ணியிருக்காங்க. நீங்க என்னன்னா இப்போ 2 லெட்டர் இருக்குது அப்படின்னா 2 பேர் லெட்டர் இருக்குன்னா இந்த ஒரு லெட்டர் நீங்க காமிக்கிறதே கிடையாது. நீங்க அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்தது வந்து காங்கிரஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுக 6வது முறையாக வந்திருக்குது. இவங்களுக்கு தேவையான 2 விஷயம் நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு அது எந்த விஷயம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க, அதை மட்டும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எந்த தெளிவான ஸ்டாண்டு எடுக்க மாட்டாங்க. நீங்கள் 2 ஸ்டாண்டு 2மே நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், இவர் பேசுனதை ரிலீஸ் பண்ணுங்கள், இவர் பேசுனதை ரிலீஸ் பண்ணுங்கள், மக்கள் பார்த்துக்கிட்டும். அதையே நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள், அவங்க பொறுப்புணர்வோட செயல்படணுங்கிறது கோர்ட் வந்து ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வீர சாவர்கரோடைய பிறந்தநாள் நினைக்கிறேன் 2 நாள் முன்னாடி கொண்டாடினாங்க, May 28 நினைக்கிறேன், அப்போ கொண்டாடுறாங்க. இப்போ வந்து இந்த டைம் அவர் வந்து கருத்து தெரிவிச்சாரான்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, 2 ஸ்டாண்டாக எடுக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், இந்திரா காந்தி என்னுடைய பார்ட்டி அவங்க வந்து தபால் தலை வெளியிட்டதாக இருக்கட்டும், வீர சாவர்கர் பேசியதாக இருக்கட்டும், அது தவறு அப்படின்னு நீங்கள் பேசினதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். முதல்ல நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க எது சரி தப்புங்கிறத, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வந்து பேசுங்க, ஒரு பொறுப்புணர்வாக நடந்துங்களுக்குன்னு கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நடந்துக்கிட்டால் அவருக்கு தான் நல்லது. ஆனால் அப்படி பேசுவாரான்னு தெரியல. இவங்க வந்து காலையில் ஒன்று பேசுறது, மாலையில் ஒன்று பேசுறது, தவறான தகவல்களை பரப்புறது. இப்போ இந்த 2 இப்போ நீங்கள் சாதாரண மக்கள் நீங்கள் பாலிடிக்ஸை பற்றி பெருசாக தெரியாதவங்க நீங்கள் போய் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படி தான், ஆமாம் இந்த நியூஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் இதே மாதிரி காந்திஜியும் பேசியிருக்கிறாருங்கிறத வந்து யாருமே வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணலை. அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். இவர் பேசுனதை சொல்லியாச்சு, இவர் பேசுனதை சொல்லவே இல்லை. இப்போ மக்களுக்கு என்ன தெரியும், ஆமாம் இவர் இந்த 2வது நடந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. இப்போ கோர்ட் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் நிறைய பேர் தெரிய வருது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெளிவான இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு இது கிடைக்கணும். அப்படி இல்லாத ஒருதலை பட்சமாக ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நீங்கள் தெரியப்படாமலே போகும்போது அது வந்து மக்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் தெரிய வருது, காந்தி இப்படி பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வருது. ஸோ மக்கள் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிய வரும். சாவர்கரோட பற்றி உங்களுடைய புரிதல் என்னவா இருக்குது? அதாவது ஒரு நெகட்டிவ் தாட்லேயே தான் தமிழகத்தில் நீங்கள் தமிழகத்தில் நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்து வந்திருக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்து வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த புத்தகங்களால் எங்கேயுமே வந்து இவரை பற்றி நீங்கள் படிச்சிருக்கே மாட்டீங்க. கண்டிப்பாக காந்திஜி படிச்சிருப்பீங்க, ஈவே ராமசாமி அவரை பற்றி படிச்சிருப்பீங்க. எனக்கு அது உடன்பாடே கிடையாது, 2 பேரை பற்றி எனக்கு பெருசாக உடன்பாடு. ஆனால் தெரியுமா நீங்கள் படிச்சு வந்துட்டீங்க. இப்போ என்ன அவரை பற்றி இப்போ 10 நிமிஷம் காந்திஜியை பற்றி பேசுகிறேன், என்னால் 10 நிமிஷம் பேச முடியும். ஓகேங்களா? அடுத்து ஈவே ராமசாமி நாயக்கரை பற்றி பேசுகிறேன், என்னால் 10 நிமிஷம் பேசுகிறேன். ஏன்னா நான் அதுதான் புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன். எனக்கு அரசியல் எப்படின்னா ஒரு ஏஜுக்கு மேலே வரும்போது நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். ஆனால் அந்த சின்ன வயசில் நம்ம படித்தது இதுதான். ஆனால் இவர் இந்த மறைக்கப்பட்ட வரலாறுகள், அதனால தான் வந்து அந்த பாடநூல் கழகத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்ல காரணம் தான். இப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து காந்திஜியும் இதை மாதிரி பேசியிருக்கிறாரு, சாவர்கர் இதை மாதிரி பேசி 2மே வைக்கும்போது நீ படிச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இதான் நீங்கள் படிக்கவே இல்லையே, உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கொடுக்கப்படவே இல்லையே. அந்த வரலாறுகள் எல்லாத்தையும் நீங்கள் மறைச்சிட்டீங்க. இல்லை, மறைச்சதுனால தான் வந்து நீ இவ்வளோ பிரச்சனை. இப்போ இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாத காரணங்கள் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு எந்த வரலாறு நீங்கள் திணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை தான் திணிச்சிருக்கீங்க. நீங்கள் 2 பேர் சம காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு 2 பேரோட வரலாறு நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். இல்லை, நீங்கள் காங்கிரஸ் தான் வந்து நீங்கள் 47லேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ஒரே குடும்பத்தில் 3 பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹிந்துத்துவ ஐடியாலஜி அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாது அவங்களால. ஸோ அதனால் வந்து அதை மறைக்க ஒன்றும் இல்லை, இருக்கிற டாக்குமெண்ட்டை வெளியே கொண்டு வரலாம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. நேருவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், இத்தனை கவர்மெண்ட்டில் நீங்கள் ஆட்சி செஞ்சதில் அதாவது தெரிய வேண்டிய விஷயங்கள் எதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணுமோ அதெல்லாம் வந்து ஒரு வெளியே தெரியாமல் பார்த்துக்கிட்டதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த 2 வரலாறுமே நீங்கள் இப்போ உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிச்சு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்குது அப்படின்னா அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் போகாமல் எத்தனை பேர் இருப்பாங்கல்ல. அந்த கோர்ட் சொல்லும் போது தான் காந்தி இப்படி எழுதியிருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபேத்ஃபுல் சர்வன்ட் எழுதியிருக்கிறீங்கல்ல, இதை யார் சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு வெளியிலேருந்து புத்தகங்கள் மூலமாக நான் படிச்சுக்கல, நான் அந்த கோர்ட்டில் அந்த ஜட்ஜி சொல்கிறாரு அதை. அப்படி தான் அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் காந்தி இப்படி லெட்டர் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு தெரிய வரும். அதே மாதிரி இப்போ சாவர்கர் அவர் வந்து ஒரு அந்தமான் சிறையில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இது வந்து நான் புத்தகங்களை படித்து தெரிஞ்சுக்கிறோன்னு. அதே காலகட்டத்தில் நேருவும் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, காந்தியும் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. இவங்களுக்கு ஜெயிலில் கொடுக்கப்பட்ட வசதிகள் என்ன, இவருக்கு கொடுக்கப்பட்ட வசதிகள் என்ன, இதை நீங்கள் வந்து ஆர்டிஐலேருந்து நீங்கள் கேளுங்க, இல்லைனா வந்து நீங்கள் புக்கையே ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணினதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் அவர் இருக்கிறார், இன்னொரு தம்பி 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சுதந்திரத்துக்காக போராடணும்னு வச்சுக்கிடுங்க. 4 பேருமே ஒரே சிறையில் ஒரே மாதிரியான தண்டனை அனுபவிச்சா 4 பேருமே உண்மையாகவே நாட்டுக்கு போராடினாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இதில் வந்து எனக்கு கொடுமையான தண்டனையும் உங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் கொடுத்துட்டு அவருக்கு வந்து பெரிய லெவலில் கொடுக்க இன்னொருத்தருக்கு வந்து வேறு மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இது எப்படி நீங்கள் சரியாகும்? அங்கேயே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்குல்ல. 4 பேரையுமே நீங்கள் அந்தமான் சிறையில் அடைச்சி அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதே மாதிரி தண்டனை இவருக்கும் கொடுத்து அதே மாதிரி நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா உண்மையாக சொல்லலாம். ஆனால் நேரு அவர் இந்த சிறைகளை பற்றி நேரு அவருடைய எழுதின புத்தகங்கள் எல்லாமே வந்து சிறையில் தான் உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருக்குல்ல. தலைமைச் சிறையில் நீங்கள் இவரை அரசியே அடைக்கிறீங்க. இப்போ உங்கள் போலீஸ் உங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா போலீஸாக இருக்கட்டும் இல்லை கோர்ட்டு உங்களுக்கு தண்டனை கொடுக்குன்னா ஒரு 27 வருஷம் 30 வருஷம் உங்களுக்கு தண்டனை கொடுக்குறது என்ன காரணத்தை கொடுப்பாங்க? ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் உங்கள் மேலே வந்து ஒரு இது குற்றச்சாட்டை சுமத்த முடியாது. கட்டாயம் ஒரு காரணம் இருக்கணும். அவருக்கு 27 வருஷம் நீங்கள் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா காரணம் நாட்டுக்கு எதிரான அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடினதுனால தான் வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் என்ன போராடினாங்க அப்படின்னு இவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த சிறைச்சாலையில் கிடைக்கப்பட்ட அந்த சுகபோக வாழ்க்கை தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இவங்களுக்கு கிடைச்சிருக்கா? இதை நீங்கள் பொது தளத்தில் நீங்கள் கொண்டு வாங்க. 3 பேர், அதாவது நீங்கள் நேருவாக இருக்கட்டும், காந்தியாக இருக்கட்டும், சாவர்கராக இருக்கட்டும், 3 பேரும் சிறைச்சாலைகளில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதிகள் நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுங்க. எந்த கவர்மெண்ட்னா நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட். நான் வந்து சொல்ல வரல, நான் வந்து இவர் தான் கஷ்டப்பட்டார் அவர் தான் கஷ்டப்பட்டு நான் சொல்ல வரவே இல்லை. 3 பேரும் எத்தனை வருஷங்கள் சிறைகள் இருந்தாங்க, சிறைகளில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதிகள் என்ன, அதை நீங்கள் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, அவர் வந்து நாட்டுக்கு போராடினாரா இல்லையாங்கிறத கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல வர்றது ராகுல் காந்தி இதுக்கப்புறம் அவர் அதை பேசுகிறதா இருந்தால் இந்திரா காந்தி அவர்கள் வந்து சாவர்கர் பற்றி பேசின ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசுங்க. அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய கருத்து. தமிழகத்தில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த பள்ளியில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் அந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு 2 வருடம் 3 வருடமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது அரசியல் ஆதாயத்தின் நோக்கத்தில் என்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு வரவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. இதை வந்து நம்ம உண்மையாக வரவேற்கணும்னா எப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் இல்லாமல் கஷ்டப்பட்டு குழந்தைகள் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன். அந்த ட்ரஸ்ட்டில் வந்து 10th 11th 12th முடிஞ்ச கஷ்டம் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இன்னும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் அதையே பெரிதாக நம்பி படிக்கிற குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கருத்து இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வரவேற்கணும். நீங்கள் யார் செஞ்சாலும் நல்லது அதை வரவேற்கணும். ஆனால் நான் சொல்ல வரது என்னென்னா, நீங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் கை தூக்கி விடுறத விட ஜெயிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போராடும்ல, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறத என்னோட எண்ணம். இப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்துருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு 600 மார்க்குக்கு 590 மார்க் எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கப்புறம் கூட நான் கை தூக்கி விடுறதுக்கு பெரிய விஷயம் கிடையாதுல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் போராடும் போது நான் உங்களுக்கு ஒரு புத்தகங்கள் வாங்கி கொடுத்தாலோ இல்லை ஃபீஸ் கட்டினாலோ அதுதான் வந்து சரி. அது அப்படி செய்யணுங்கிற என்னோட சஜஷன். இப்போ நம்ம போய் நீங்கள் இது இப்படி தான் கொடுக்கணும் அப்படி தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. என்னுடைய சஜஷனாக இருக்கட்டும், நம்ம செய்கிறதா இருக்கட்டும், என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் இதை வரவேற்கணும். நம்மளுடைய கருத்தை அவர் இதை செஞ்சால் நல்லா இருக்கும். இது இவங்க வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக கண்டினியூஸாக பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்கள் தான். நீங்கள் உதவி வந்து சரியான நபர்களுக்கு போய் சேரும்போது அது அடுத்த கட்டம் அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து பலன் அடைக்கும். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் இந்த லோயர் மிடில் கிளாஸ் அதுக்கு கீழே உள்ள குழந்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஜெயிச்சவனை கை தூக்கி விடுறதுக்கு வந்து யார் வேணால் வருவாங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து நேற்று வரைக்கும் உங்களை யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு பேச்சுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோம். நாளைக்கால நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க, ஒட்டுமொத்த மீடியா உங்க முன்னாடி தான் வந்து நிற்கும். கண்டிப்பாா. நேற்று வரைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் வந்திருக்காது, நீங்கள் எக்ஸாம் எழுத உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறக்கு ஆள் இருக்காது, நீங்கள் எத்தனை பேர் உதவி கேட்டிருப்பீங்க, அன்னைக்கு யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்கார சீண்டி இருக்க விட மாட்டாங்க. நீங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா சம்மந்தமே இல்லாத ஆள்லாம் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து வர கூட்டத்துக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம், ஏன்னா இவரால் வந்து பொருளாதார ரீதியாக வந்து இத்தனை பேரான சப்போர்ட் பண்ண முடியும்னு சப்போர்ட் பண்ணுறாரு. அது வந்து கஷ்டப்பட்டு அடுத்த லெவலுக்கு வரணும் முயற்சி செய்கிறாங்களா அவங்களுக்கு இந்த சப்போர்ட்டை கொடுக்கணும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இன்னும் அந்த எஜுகேஷனே கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல. அந்த படிச்சுட்டு அடுத்த வருஷம் எப்படியா படிச்சு ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவான்னு ஒரு முயற்சியோட படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த உதவிகள் போய் சேர்ந்தால் நல்லா இருக்குங்கிறதா நம்ம சஜஷன் தான். நம்ம போய் யாரையும் வந்து நீங்கள் இதை தான் செய்யணுங்கிற சொல்ல முடியாது. அது செஞ்சால் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் கை தூக்கி விடுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்துடுவாங்க. அது நம்ம ரியல் வாழ்க்கையில் நம்ம நிறைய பார்க்குறோம். ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிட்டாரு, புகழ் அடைஞ்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாருன்னா சம்மந்தமே இல்லாத இடத்துல உதவிகள் வரும். அந்த உதவிகள் வந்து ஒரு யூஸ் பெருசாக ரெகக்னைஸ் பண்ணாலும் ஒரு யூஸ் இல்லைல்ல. நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் விருப்பப்பட்டாலும் எப்படினாலும் உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைச்சிடும் எப்போனா ஜெயிச்சதுக்கு அப்புறம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு போராடும் போது யாராவது ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னா அதுதான் முக்கியம். அந்த உதவிகளையும் சேர்த்து செஞ்சால் கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு செஞ்சாலும் அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.